நான் முதல்ல வேலைக்கு செஞ்சது சாப்பாடு கடையில தான். அங்க வியாபாரம் கம்மியானதுமே என்ன வேலைக்கு இனிமே நீ வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுதுன்னு நான் யோசிக்கும் போது ஒரு ஆள் அங்க எப்போதுமே சாப்பிட வருவாரு. அவரு, தம்பி என் கூட நீ வேலைக்கு வரியா, நான் லாரி ஓட்டுறேன், எனக்கு கிளீனர் தேவை அப்படின்னு சொன்னாரு. நானும் அவர்கிட்ட உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு வேற வேலை இல்லை, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். உடனே அவரு முதலாளி கிட்ட என்னை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தினாரு. அவரும் என்னை பார்த்துட்டு சரி உனக்கு கிளீனரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அண்ணாவும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. அவருடைய சொந்த தம்பி மாதிரி என்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே கேட்டாரு. எனக்கு யாரும் இல்லைன்னா என் பேரு ராம்குமார், நான் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போவேன்னு சொன்னேன். எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னதுமே அவர் என் மேல அதிகமா பாச காட்டவும் ஆரம்பிச்சாரு. அவரும் சரி விடு தம்பி, உனக்கு எல்லாமா நான் இருக்கிறேன், இந்த லாரி ஓட்ட கூட நான் உனக்கு சொல்லித்தரேன்னு எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. நானும் சீக்கிரமாகவே லாரி ஓட்டவும் கத்துக்கிட்டேன். இப்படி கொஞ்ச நாளே நானும் நல்ல லாரி ஓட்ட கத்துக்கிட்டேன். அவரும் என்கிட்ட பாதி நேரம் வண்டியை கொடுத்துட்டு அவரு சரக்கடிச்சு படுத்து தூங்கிடுவாரு. இப்படிதான் நான் தான் அதிகமா லாரி ஓட்டவும் ஆரம்பிச்சேன். எப்போதும் போல நான் லாரியை ஓட்டி கொண்டிருக்கும் போது திடீரென எதிர்பாராத விதமாக வேற ஒரு லாரி வந்து எங்க லாரி மீது மோத என் டிரைவர் அண்ணா மேல அந்த லாரி இடித்து நிக்க நானும் சிக்கி கொண்டு இருக்க அங்கே பொதுமக்கள் பார்த்து போலீசாருக்கு தகவல் சொன்னாங்க. அவர்கள் தீயணைப்புக்கு தகவல் சொல்லி என்ன காப்பாத்தினாங்க. எனக்கு காலில் லேசாக அடிபட்டுச்சு. உடனடியாக என்ன ஆஸ்பத்திரியிலும் சேர்த்தாங்க. நான் எங்க முதலாளிக்கு நடந்த அனைத்தையும் சொல்ல அவரும் வந்து டிரைவர் அண்ணா உடலை பார்த்து வருத்தப்பட்டாரு. டிரைவர் அண்ணா குடும்பத்துக்கும் தகவல் சொல்ல அவங்களும் உடனடியாக வந்தாங்க. அவங்க மனைவியும் 2 பசங்களும் வந்தாங்க. கணவனுடைய உடலை பார்த்து கதறி அழுதாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படி நடந்துச்சுன்னு என்கிட்ட டிரைவருடைய மனைவி கேட்டாங்க. நானும் சொல்லி முடிக்க முதலாளி வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு. எனக்கும் கொஞ்ச நாள்ல சரியாக எனக்கு சின்னதா ஒரு லாரியை தந்து நீ இப்போ இந்த வண்டியை ஓட்டுன்னு சொல்லிட்டாரு. நானும் சரின்ட்டு அந்த லாரியை எடுத்து கொண்டு போக எதிர் திசையில பழைய டிரைவர் அண்ணாவுடைய மனைவியை பார்த்தேன். அவங்க வந்தாங்க. நானும் லாரியை ஓரம் கட்டி அவங்க கிட்ட நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நானும் கேட்டேன். அவங்களும் அவர் இருக்கிற வர கவலை இல்ல, இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னேன். அவங்க முதல்ல வேண்டான்னு மறுத்தாங்க. பின்னர் கொஞ்சமா யோசிச்சு இப்ப கொஞ்சம் பணம் தேவைன்னு சொன்னாங்க. நானும் என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவுனேன். அவங்களும் நன்றி சொன்னாங்க. உங்க பேர் என்னன்னு நான் கேட்டாங்க. நான் உடனே என் பேரு ராம்குமார் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அங்கேயிருந்து கிளம்பும் போது நான் அவங்க கிட்ட உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க என் பேரு கீதா அப்படின்னு சொன்னாங்க. நானும் உங்க நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் அவங்களுடைய நம்பரை சொன்னாங்க. அப்படியே என்னோட நம்பரையும் கேட்டு வாங்கி அவங்களுடைய செல்போன்ல பதிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த லோடை எடுத்துக்கிட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். அதன் பிறகு அந்த இடத்துல இருந்து வேற ஒரு லோடை எடுத்து கொண்டு வந்திருக்கும் போது பசி வர நானும் பழைய டிரைவர் அண்ணா சாப்பிடக்கூடிய அந்த கடையும் வந்தது. அங்க இறங்கி அந்த கடையில சாப்பிடும் போது ஒரு பெண் வந்தாங்க. அந்த அண்ணா வரலையான்னு கேட்க நானும் நடந்தது சொல்ல சரி நீங்க பாத்து போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப உடனே அந்த பெண் என் பக்கத்துல வந்து இருந்தாங்க. நீங்க போற வழியில தான் நான் போகக்கூடிய இடம் இருக்கு, என்ன கொஞ்சம் இறக்கி விட முடியுமான்னு கேட்டாங்க. நானும் சரிங்க வாங்க உங்களை கொண்டு இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அந்த லாரியில ஏறிக்கிட்டாங்க. நானும் அவங்கள லாரியில கூட்டிட்டு போக அவ என்னை பத்தி கேட்க ஆரம்பிச்சா. நானும் சொல்ல அவளும் என்னுடைய பேரு கனகா, நான் இந்த கடையில தான் வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க. நானும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கணவரும் தண்ணி அடிச்சு இறந்து போயிட்டாரு, நான் இப்ப விதவையா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னாங்க. நானும் நீங்களும் கவலைப்படாதீங்க எல்லாமே மாறும்னு சொல்ல அவங்களும் எப்ப நான் செத்த பிறகா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. நானும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்று நானும் சொல்ல அவளும் உங்க நம்பர் தாங்களே அப்படின்னு கேட்டாங்க. நானும் என் நம்பரை கொடுத்தேன். அவளும் அவளுடைய செல்போன்ல என் நம்பரை அவளுடைய செல்போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணா. இதுதான் என்னுடைய நம்பருங்க, பதிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்ல அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துச்சு. நானும் அவங்க இறங்க வேண்டிய இடத்துல நான் நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து இறங்கி போயிட்டாங்க. நானும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அப்படியே வரும்போது நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா வண்டியே ஓட்டியே முடிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வந்தேன். அந்த சமயம் தான் என்னுடைய அண்ணாவோட மனைவி, அதாவது பழைய டிரைவரோட மனைவி
கீதா எனக்கு கால் பண்ணாங்க. எங்க இருக்கீங்க, எனக்கு உங்க உதவி வேணும்னு கேட்டாங்க. நானும் வந்துகிட்டு இருக்கேங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரிங்க, பார்த்து கவனமா வாங்க, ரொம்ப ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவ வாங்கன்னு சொன்னாங்க. நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்த லோட கொண்டு போய் இறக்கிட்டு முதலாளி கிட்ட பக்கத்துல ஒரு இடம் வரைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்கள போய் நான் பார்த்தேன். கீதா, நான் வீடு காலி பண்ணணும்னு சாமான்களை எல்லாமே ஏத்தணும், வண்டி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே போய் வண்டியை எடுத்துட்டு வந்தேன். வண்டியை எடுத்துட்டு வந்து அவங்க ஜாமான்கள் எல்லாத்தையும் ஏத்தினேன். கூடவே அதனுடைய 2 பசங்களையும் ஜாமான்களையும் பின்னாடி ஏத்தி விட்டேன். அப்போ அவங்க என் கூட முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. குழந்தைங்க பின்னாடி இருந்தாங்க, அண்ணி மட்டும் என் முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. நானும் சரி அண்ணி, இப்ப எங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கதான் பக்கத்துல தான், கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தனியாக வீடு இருந்துச்சு, அந்த வீட்டை தான் இறக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த வீட்டுக்கு போய் எல்லா ஜாமானையும் இறக்கி வச்சேன். வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நானும் உடனே ஏன் இப்போ திடீர்னு அங்கிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவங்களோ, எனக்கு இப்ப கணவன் இல்லல்ல, எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்காங்க, எனக்கு மனசும் கஷ்டமா இருந்துச்சு, அதான் இங்க வீடு பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனேன். உடனே அவங்களோ, நாளைக்கு வாங்க என்று சொன்னாள். நானும் சரிங்கன்னு சொல்லிட்டு என் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். வண்டி எடுத்துட்டு நான் கிளம்பி வரும்போது கனகா வந்து எனக்கு கால் பண்ணாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நானும் லோடு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அவளும் இங்க வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதுமே அவளுக்கு கால் பண்ணி நான் வந்துட்டேன்னு சொல்ல, அவளும் நில்லுங்க நான் வரேன்னு சொல்லி வந்தா. நானும் ஏற்றி கொண்டு போக அவளும் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் வேற வீடு மாற போறேன்னு சொன்னான். ஏங்க அப்படின்னு நானும் கேட்டேன். அவளும் எனக்கு புருஷன் இல்ல, நான் விதவையில, இங்க இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியா பாக்காங்க, என்கிட்ட தப்பா நடக்கவும் முயற்சி செய்யறாங்க, அது மட்டும் இல்ல எனக்கு இங்க வாடகை அதிகம் கூட, அதான் கொஞ்சம் தள்ளி வீடு பார்த்தா கம்மியா வாடகையில போலாம்ல அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிக்கொண்டே வந்தேன். அவங்க வழக்கமா வேலை செய்யக்கூடிய கடையும் வந்தது. அவங்கள நான் இறக்கி விட்டுட்டு நானும் போய்கிட்டே இருந்தேன். இப்படியே போய் லோடு கொண்டு போக 7 மணி நேரம் ஆகும். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் படுத்து எந்திரிச்சேன். வேற லோடு ஏத்திக்கிட்டு வரும்போது கீதா போன் பண்ணி வீட்டுக்கு எப்ப வருவீங்கன்னு கேட்டாங்க. நானும் கரெக்டா மதியம் வந்துடுவேங்கன்னு அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வண்டியை ஓட்டி கொண்டு வந்து லோட இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இறக்கி வச்சுட்டு அவளுடைய வீட்டுக்கு நான் போனேன். கீதாவுடைய வீட்டுக்கு போனேன். அவளும் வாங்க உள்ள என்று சொல்ல, நானும் உள்ள போய் அவளும் சாப்பிடுங்களான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்ல, அவங்க போய் கை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் அவ வீட்டு பாத்ரூமுக்கு சென்று கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தேன். அவளும் சாப்பாடு எடுத்து வைத்து விட்டு எனக்கு சாப்பாடும் பரிமாறினாங்க. நானும் சாப்பிட்டேன். அவங்க எப்படி இருக்கு சாப்பாடுன்னு கேட்டாங்க. நானும் நல்ல ருசியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவளும் நல்லா சாப்பிடுங்க என்று சொல்லிக்கொண்டே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டுட்டு பதில் சொல்றேன்னு சொல்லுறேன் என்று சாப்பிட்டு நானும் சாப்பிட்டு கொண்டே அவளிடம், நான் அடிக்கடி வந்தா இது சரியா வராதுங்க, யாராவது பார்த்தா தப்பா போயிடும்னு சொல்ல, அவளோ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதான் நான் வர சொன்னேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு திடீர்னு கேட்டாங்க. எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு வயசு ரொம்ப கம்மி, அவங்களுக்கு எப்படி ஒரு 35 வயசுக்கு மேல இருக்கும். அத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்றது, சொன்னா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லங்க எனக்கு கல்யாணம் பண்ணலாம் விருப்பம் இல்ல, என் வாழ்க்கையே நான் வந்து எப்ப பார்த்தாலும் நான் வந்து லாரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சரக்கு எடுத்துட்டு போறதும் சரக்கை கொண்டு வந்து இறக்கி வைக்கிறதும் இப்படியே தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அதனால எனக்கு கல்யாணம்லாம் செட் ஆகாது, எனக்கு கல்யாணம் செய்ய விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நானும் சமாளிச்சேன். அப்ப அவங்களும் சரி என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், என்ன நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அவங்க திடீர்னு இப்படி கேட்டது எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. நானும் இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு, சரிங்க நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வண்டியில ஏறி லோடு ஏத்தவ அந்த இடத்துக்கு நான் திரும்பவும் போனேன். போயிட்டு இருக்கும்போது கனகா எனக்கு கால் பண்ணி எங்க நிக்கீங்கன்னு கேட்டாங்க. நானும் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ல, அவள் வந்ததும் கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி பக்கத்துல வந்ததுமே கால் பண்ண, அவளும் வந்து வண்டியில ஏறி கடையில விட்டுடுங்களா அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு அவளை ஏத்திக்கிட்டு போய்கொண்டு இருக்கும் போதே கனகா என்னிடம் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா. எனக்கு இது பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு, என்னடா இன்னைக்கு 2 பேருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு மாத்தி மாத்தி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன்.
அவளும் ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. நானும் ஒண்ணுமில்ல, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படியே வண்டியை ஓட்டியே போயிருமான்னு யோசிச்சோம். ஆனா இப்ப என்னன்னா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த பொண்ணுங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்களே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நானும் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அவளும் சரி என்று அமைதியாயிட்டா. நானும் அவளை இறக்கி விட்டுட்டு நான் போய் லோடு இறக்கி விட்டு கொஞ்சம் படுத்துட்டேன். பின் லோடு ஏற்றி கொண்டு வந்தேன். அப்போ கீதா கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. நானும் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டு லோடை இறக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு நானும் போனேன். அவ என்னிடம் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. நானும் போய் குளிச்சுட்டு வந்தேன். அவ குளிச்சுட்டு வந்ததுமே சரி எனக்கு சாப்பாடு தான் கொடுக்க போறா அப்படின்னு நினைச்சேன். அப்ப வீட்டுல குழந்தைகளும் இல்ல. திடீர்னு அவ என்ன கட்டி பிடிச்சிட்டா. எனக்கு திடீர்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நானும் என்னங்க என்று கேட்க அவளோ உன்னை எனக்கு பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டா. நானும் பிடிக்குங்க அப்படின்னு சொல்ல வர அவ பிடிக்கும்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு அது போதும் என்று என்னை நல்ல கூட கொஞ்சம் இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டு எனக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பித்தா. எனக்கும் ஒரு மாதிரியாக நானும் பதிலுக்கு அவளை கட்டி பிடித்துக் கொண்டு அவளுடைய கன்னம் உதடு என பல இடங்களில் முத்தமலை பொழிந்தேன். இருவரும் மாறி மாறி முத்தமலை பொழிய எங்களுக்குள் உணர்வு அதிகமானது. வீட்டிலும் யாரும் இல்லை, இளையோராக இருக்க குழந்தைகளும் இல்லை. அதன் பிறகு நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். வீட்டில் யாருமே இல்லை. அதனால் நாங்கள் குழந்தைகள் வரும் வரை மாறி மாறி பல முறை உல்லாசமாக இருந்தோம். அதன் பிறகு நான் கிளம்பும் போது அவளிடம் உன்னை நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல அவளும் மகிழ்ச்சியில் இப்பவாவது ஒரு முடிவுக்கு வந்தியே அப்படின்னு சொல்லி அவளும் சந்தோஷப்பட்டா. நானும் அவளிடம் உனக்கு என்ன வயசு இருக்கும், நீ செமையா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவளோ எனக்கு இப்போ 37 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னா. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, நல்ல அழகா இருக்குன்னு சொல்ல அவளும் உனக்கு தான் இந்த அழகு என்று என் கன்னத்தை செல்லமாக கிள்ளினாள். அதன் பிறகு கீதாவுடைய வீட்டிலிருந்து நான் கிளம்பிய பிறகு கனகா எனக்கு போன் செய்தாள். நேற்று நான் உங்களிடம் கேட்டேனே என்னை திருமணம் செய்து கொள்கிறாள் என்று, ஒன்றுமே பதில் சொல்லவில்லை, யோசித்து விட்டு சொல்கிறேன் என்று சொன்னீர்களே என அவள் கேட்டாள். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. கீதாவை நம்மால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. நமக்கும் அவளுக்கும் வயசு அதிகம். ஆனால் நமக்கும் கண்டிப்பாக வேறு ஒரு துணை தேவைப்படுகிறது. நாமோ லாரி டிரைவர். நம்மை பற்றி புரிந்து கொள்ள பெண் தான் நமக்கு சரியாக இருப்பாள். அதனால் கனகா இப்போது விதவையான பெண் தான். அதனால் அவளுக்கு எதிர்காலத்தில் கீதாவுடன் நாம் தகாதவர்கள் இருப்பதை தெரிந்தாலும் கூட அது பிரச்சனையாகாது. அதே சமயம் நமக்கு மனைவியும் தேவை. எவ்வளவு நாள் தான் வேறொரு பெண்ணை தேடி நாம் அலைய போக முடியும்? நமக்குன்னு ஒரு மனைவி வேண்டாமா என்று நினைத்து நானும் கனகாவை திருமணம் செய்ய சம்மதம் தெரிவித்தேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அதன் பிறகு நான் ஒரு கோயிலில் வைத்து அவளுக்கு தாலி கட்டி என்னுடைய மனைவியாக்கி கொண்டேன். அதன் பிறகு என்னுடைய பழைய டிரைவர் அண்ணாவின் மனைவியான கீதாவுடன் பகல் நேரத்திலும் என்னுடைய மனைவியோடு இரவு நேரங்களிலும் நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன். இப்படியே தினமும் லோடு எடுக்க செல்லும் போதும் கீதாவுடனும், லோடை இறக்கிவிட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு கனகாவுடனும் நான் உல்லாசம் அனுபவித்து என்னுடைய வாழ்க்கையை நான் சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருந்தேன். இப்படியே லோடு எடுக்கிறதும் லோடு இறக்கிறதுமாகவே என்னுடைய வாழ்க்கை வீணாகி விடுமோ என நினைத்த எனக்கு 2 பெண்களுடைய பழக்கம் ஏற்பட்டு தற்போது 2 பெண்களுடனும் நான் உல்லாசம் அனுபவித்து வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் செய்து கொண்டிருந்தேன். இப்படியே என் ஆயுள் முழுவதும் போக வேண்டும் என நானும் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் கனகாவை திருமணம் செய்து கொண்டேன் என்பது கீதாவுக்கு தெரிந்துவிட்டது. அவள் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கேட்டாள். நானும் ஆமாம், எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. கனகா என்ற ஒரு பெண் தான். அவளும் ஒரு விதவை பெண் தான். அவள் கணவனோ குடித்து இறந்து விட்டான். அதனால் தான் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். அவளுக்கு என்னுடைய வயதுதான் என்றும் நான் சொன்னேன். உடனே கீதாவும் சரி பரவாயில்லை, உன்னுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டாய், பிரச்சனை இல்லை. அதுக்காக என்னுடனான உறவை நீ துண்டித்து விடாதே. எனக்கு நீ கண்டிப்பாக வேண்டும். தினமும் என்னுடைய வீட்டுக்கு நீ வந்து செல்ல வேண்டும். நான் எந்த விதமான உனக்கு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். அதனால் கண்டிப்பாக என்னுடைய வீட்டிற்கு நீ வர வேண்டும் என்றும் சொன்னாள். நானும் நல்ல வேளை, கீதாவுக்கு நம்முடைய விஷயம் தெரிந்து அவள் எந்த விதமான பிரச்சனையும் செய்யவில்லை என்று நானும் சந்தோஷப்பட்டேன். அதன் பிறகு எங்களுடைய உறவு மீண்டும் தொடர்ந்தது. ஒரு நாள் நானும் கீதாவும் பகலில் உல்லாசமாக இருந்த போது உணர்ச்சி பொங்க கீதா தன்னுடைய நகத்தால் என்னுடைய முகத்தில் சில இடங்களில் கீறிவிட்டாள். ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு அது பெரிதாக தெரியவில்லை. அதன் பிறகு இரவு என்னுடைய மனைவியுடன் நான் தனிமையில் இருக்கும் போது அவளுடைய கை படும்போது எனக்கு காந்துகிறதே என்று சொன்னேன்.
அவளும் என்ன பார்க்கலாமே என்று என் முதுகை பார்க்க அங்கு இருந்த நகைக்கீரலை பார்த்து நான் யாரோ ஒரு பெண்ணுடன் தனிமையில் இருந்துவிட்டு வருகிறேன் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். அதன் பிறகு எனக்கும் கனகாவுக்கும் சண்டை வர ஆரம்பித்தது. நான் யாரோ ஒரு பெண்ணுடன் தகாதோடு இருப்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். இதனால் எங்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனையும் வந்தது. ஒரு நாள் கனகா நான் என்ன செய்கிறேன், யாரை போய் பார்க்கிறேன்னு என்னை அறியாமலேயே என்னைக்கு தெரியாமலே அவள் என்னை ரகசியமாக கண்காணிக்க, அப்போது பகல் நேரத்தில் நான் கீதாவுடைய வீட்டிற்கு சென்று அவளுடன் உல்லாசமாக இருப்பதை தெரிந்து கொண்டாள். அந்த நாள் முதல் எனக்கும் என்னுடைய மனைவியான கனகாவுக்கும் தினமும் சண்டை வரவும் ஆரம்பித்தது. எனக்கு என் மனைவியான கனகாவை விட கீதாவை தான் பிடித்திருந்தது. அவளுடன் உல்லாசமாக இருக்கதான் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதனால் தான் நான் தினமும் அவருடைய வீட்டுக்கு வந்து சென்றேன். நான் பலமுறை இதை நான் கீதாவிடமும் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என் மனைவியை விட உன்னுடன் இருக்கிறது தான் பிடித்திருக்கிறது என்று நானும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதை கீதா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். எனக்கும் கனகாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்ததால் கீதா ஒரு கட்டத்தில் நம்முடைய தகாத உறவுக்கு உன் மனைவி இடையூறாக இருக்கிறாள், அதனால் அவருடைய கதையை முடித்துவிட்டால் நமக்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது என என்னை தூண்டிவிட்டாள். எனக்கும் கீதாவின் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என்னுடைய மனைவியை நான் கொலை செய்ய முடிவு செய்தேன். சம்பவத்தன்று நான் கீதாவை என்னுடைய வீட்டிற்கு அழைத்தேன். அவளும் என்னுடைய வீட்டிற்கு வந்தாள். கீதாவை பார்த்ததும் கனகாவுக்கு கோபம் அதிகமானது. கடைசியில அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நீ உல்லாசமா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டையிடவும் ஆரம்பித்தாள். அப்போது நான் உடனடியாக கனகாவுடைய 2 கைகளையும் கால்களையும் பிடித்து கொள்ள, அப்போது கீதா உடனடியாக கனகாவுடைய மூக்கையும் வாயையும் நல்ல இறுக்கமாக பொத்திக் கொண்டாள். இதனால் கனகாவால் மூச்சு விட முடியவில்லை. கொஞ்ச நேரத்திலேயே அவள் துடிதுடித்து பரிதாபமாக இறந்து விட்டாள். அதன் பிறகு இந்த கொலையை மறைப்பதற்காக கனகாவை தூக்கி கொண்டு துணி துவைக்கக்கூடிய இடத்தில் கொண்டு போய் போட்டு விட்டோம். உடனே கீதாவோ என்னிடம் உன்னுடைய மனைவி துணி துவைக்கும் போது வழுக்கி விழுந்து கீழே விழுந்ததில் பின் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலே இறந்து விட்டாள் என சொல்லி நாடகம் ஆடி எல்லா இறுதி சடங்கையெல்லாம் செய்துவிடு என சொல்லிவிட்டு அவள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அதன் பிறகு இந்த நாடகத்தை அரங்கேற்ற நானும் கத்தி கதறி கூச்சலிட்டு அழுதேன். என்னுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாம் ஓடி வந்தார்கள். என்னுடைய மனைவி வழுக்கி விழுந்து இறந்து விட்டாள் என சொல்லி நாடகம் ஆடினேன். அப்போது அக்கம் பக்கத்திலிருந்து யாரோ ஒருவர் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்து விட்டார். அவர் இப்படி செய்வார் என நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென போலீஸ் என்னுடைய வீட்டுக்கு வந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நாடகமாடி என்னுடைய மனைவியை இறுதி சடங்கை செய்து விடலாம் என எண்ணினேன். ஆனால் திடீரென போலீஸ் என்னுடைய வீட்டுக்கு வந்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு என்னுடைய நாடகத்தை விடாமல் நான் நடித்துக் கொண்டேதான் இருந்தேன். அதன் பிறகு போலீசார் என் மனைவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு என்னிடம் விசாரணை செய்தனர். ஆனால் அப்போது நான் ஏதாவது உளறிவிடும் என்று என் பயந்து நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். என்னுடைய மனைவிக்கு இப்படி ஆகிவிட்டதே, இப்படி சின்ன வயசுலேயே என்னை விட்டு போயிட்டாலே, எனக்கு ஒன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையே, அப்படி இப்படின்னு சொல்லி நான் அழுது புலம்பினேன். அதனால் இப்போது என்னிடம் விசாரிக்க முடியாது என புரிந்து கொண்ட போலீசார் உன்னுடைய மனைவியின் இறுதி சடங்கை எல்லாம் முடித்த பிறகு என்னை காவல் நிலையத்தில் எங்களை பார் என சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பிவிட்டனர். அதன் பிறகு பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு என் மனைவியின் உடலானது என்னிடம் கொடுக்கப்பட்டது. நானும் அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகள் எல்லாம் நல்லபடியாக செய்து முடித்தேன். அதன் பிறகு பிரேத பரிசோதனையில் எப்படியும் போலீசார்களுக்கு உண்மை தெரிந்துவிடும். அவர்கள் நம்மை கைது செய்து அவர்கள் பாணியில் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தால் நம்மால் அடி தாங்க முடியாது. தேவையில்லாமல் போலீசாரிடம் அடி வாங்கி அதன் பிறகு குற்றத்தை ஒப்புக்கொள்வதை விட நாமே சரணடைந்து அனைத்து குற்றத்தையும் ஒப்புக்கொள்ளலாம் என நானும் முடிவு செய்தேன். அதனால் நான் காவல் நிலையம் சென்று சரணடையாமல் விஓவை பார்த்து நடந்ததை கூறி நானும் சரணடைந்தேன். உடனடியாக விஓ காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க போலீசார் உடனடியாக என்னை அழைத்தும் சென்றனர். அதன் பிறகு நான் கீதாவுடன் ஏற்பட்ட இந்த தகாத உறவின் காரணமாக இடையூறாக இருந்த என் மனைவியான கனகாவை நானும் கீதாவும் சேர்ந்துதான் கொலை செய்தோம் எனவும், எப்படி கொலை செய்தோம், எப்படி திட்டமிட்டோம், எப்படி இந்த கொலையை மறைக்க முயற்சி செய்தோம் என அனைத்து விஷயங்களையும் வாக்குமூலமாக அளித்தேன். இதை கேட்ட போலீசார்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கீதாவையும் அதிரடியாக கைதும் செய்தனர். அதன் பிறகு பிரேத பரிசோதனை அறிக்கை ரிப்போர்ட்டும் வந்தது. அதில் என் மனைவியான கனகா மூச்சு திணறிதான் இறந்தார் என்பதும் வந்துவிட்டது. அதன் பிறகு அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்த போலீசார் எங்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துவிட்டனர்.